நான் எழுதின புஸ்தகம் இருந்தா தானே என்னை பின்பற்றுறீங்க. நான் எழுதின புஸ்தகமே இல்லாட்டி என்னை பின்பற்றுறது கூடுமா கூடாது. ரெண்டாவது விஷயம், இவங்க ஹனபி இமாம் பின்பற்றுன்னு சொல்றீங்களப்பா, நீங்க எந்த கிதாபுல ஹனபி இமாம் கிதாபு கொண்டு வான்னு கேளுங்க. நாங்களும் ஹனபி மதத்தை பின்பற்றோம் கொண்டாங்க. ஹனபி இமாம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துட்டு வான்னு கேட்டா ஹனபி இமாம் எழுதின புஸ்தகம் உலகத்தில் இல்லை. அப்ப ஒரு ஆளுக்கு புஸ்தகமே உலகத்தில் இல்ல, அவர் மௌத்தா போய் 600-700 வருஷத்துக்கு பிறகு புஸ்தகம் எழுதுறாங்க, அவர் பேரை லேபிள் ஒட்டிக்கிறாங்க. லேபிள் தான் ஹனபி. அதாவது உள்ள என்ன செய்யறது, சாராயத்தை அடைச்சு வச்சு லேபிள் என்ன ஒட்டி இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் ஒட்டி இருக்குது. அந்த மாதிரி லேபிள் தான் அப்படி இருக்கே தவிர உள்ள சரக்கு என்ன இல்ல, அந்த லேபிள் உள்ளதுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கிறது. அந்த மாதிரி தான் ஹனபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஹனபி இமாமுக்கும் கடுகளவும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஹனபி இமாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, சரியான ஹதீஸுக்கு பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுஹபு, என்னையே பின்பற்ற கூடாது, ஹதீஸ் படி நடப்பா, அதான்ப்பா நீ எல்லாம் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு அவரே சொன்னார். நாங்க சொல்ற மாதிரி தௌஹீத் ஜமாஅத் சொல்லுதுல, குர்ஆன் ஹதீஸ் படி நடங்க, நாங்க சொன்னாலும் கேட்காதீங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட சொன்னா மட்டும் கேளுங்க, நாங்களா சொந்தமா விட்டு அடிச்சா நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றோம்ல. இதே மாதிரி தான் யார் சொன்னது, அபு ஹனீஃபா இமாமும் சொன்னார்கள். அப்ப ஹனபி இமாமும் சம்பந்தம் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். ஷாஃபி மதுஹப்ங்கறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க எந்த கிதாபுல இருந்து நீங்க மதரசாவுல சொல்லி கொடுக்குறீங்க? ஷாஃபி மதுஹப்னா ஷாஃபி இமாம் எழுதின கிதாபை தானே சொல்லி கொடுக்கணும். மதரசாக்களுடைய பாடத்துல ஷாஃபி இமாம் எழுதிய புத்தகம் கிடையாது. 7 வருஷம் படிக்கிறாங்கல்ல, அதுல ஷாஃபி இமாம் எழுதின புத்தகங்களை இவர்கள் படிப்பது கிடையாது. வேற எதை படிக்கிறாங்க, ஃபத்ஹுல் முயின் ஒரு புத்தகத்தை படிப்பாங்க. அது நம்ம ஜெயினுத்தீன் மலபாரி, மலையாளத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஜெயினுத்தீன் ஒரு ஆள் எழுதினது, ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த நாட்டில் எழுதினது யானத்து தாலிபின், ஈஜிப்ட்ல இருந்து ஒரு ஆள் எழுதினது, மஹல்லி, இந்த மாதிரியான சில நூல்களை அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. இந்த உம்தா, இந்த மாதிரியான சில நூல்கள் எல்லாமே எங்க எழுதப்பட்டதுன்னா அந்த ஷாஃபி இமாமுக்கு 500-600 ஆண்டுக்கு பிந்தி எழுதப்பட்டது. ஷாஃபி இமாமுக்கு 500-600 ஆண்டுக்கு பிந்தி எழுதப்பட்ட கிதாபை வச்சுக்கிட்டு இதான் ஷாஃபி மதுஹப்ங்கறாங்க. இதுக்கு ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இல்ல. ஷாஃபி இமாம் எழுதின கிதாப் உலகத்தில் இருக்குது, ஆனா இது அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஷாஃபி இமாம் எழுதின கிதாப் அல் உம்முங்கிற பேர்ல இருக்குது, முக்தலபுல் ஹதீஸ்ங்கிற பேர்ல அவர் சில நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார், இஃப்திலாபுல் ஹதீஸ் எல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த நூல்களை எல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க ஷாஃபி மதுஹப்ல. அல் உம்முங்கிற நூலை எடுத்து பார்த்து உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஷாஃபி இமாமை எழுதின அந்த உம்மு கிதாபுல என்ன இருக்கு, உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஷாஃபி மதுஹபுக்கும் ஷாஃபி இமாமுக்கும் சம்பந்தம் இல்ல என்பதற்கு 2 ஆதாரம் சொல்றேன். 100 சொல்ல முடியும், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 2 ஆதாரம் சொல்றேன். உங்க ஊர்ல எஸ்பி பண்ண எல்லாம் ஷாஃபி தானே, ஷாஃபி தானே, ஹனபியா 2 பேருக்கா? சரி, ஷாஃபிக்கு வருவோம். இப்ப ஷாஃபி மதுஹப் பிரகாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குல்ல, அதுல 2 பாங்கு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாங்க எல்லா ஊர்களையும், ஹனபி அப்படித்தான் சொல்றாங்க, 2 பாங்கு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க, இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த உடனே இன்னொரு பாங்கு சொல்லுவாங்க. இத பத்தி ஷாஃபி இமாம் எழுதுறாரு உம்மு கிதாபுல, அவர் தன் கைப்பட எழுதின கிதாபுல எழுதுறாரு, இந்த 2 பாங்கு சொல்வது கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் எல்லாம் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது, வெள்ளிக்கிழமைக்கு 2 பாங்கு கிடையாது அப்படின்னு புகாரில எல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. புகாரில என்ன இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல மக்கள் அதிகமாகி பயானுக்கு சொற்பொழிவு கேட்க வரலன்ற உடனே அவர் கடை வீதியில போய் ஒரு அறிவிப்பு செஞ்சாராம். அந்த அறிவிப்பு இவங்க பாங்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அது பள்ளிவாசல் அவர் செய்யல. அப்ப ஜாதன் நிதாவு சாலிசு ஜௌரா, ஜௌரான்ற ஒரு இடத்துல போய் இணைஞ்சாங்க, எல்லாம் போங்கப்பா டைம் ஆகுது என்று ஒரு அறிவிப்பு செஞ்சார் உஸ்மான் ரலியல்லாஹு. அது கடை வீதியில செஞ்சாங்கன்னு வருது, பள்ளிவாசல்ல செஞ்சாங்கன்னு வரல. இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, 2 பாங்கு சொல்றாங்க. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், ஷாஃபி இமாம் சொல்றார், நான் சொல்வது என்னவென்றால், எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக நமக்கு கிடைக்கிறதோ அதை பின்பற்றுவதுதான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்ப ஷாஃபி இமாமுடைய கருத்து என்ன, ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்வது. ஷாஃபி இமாம் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஷாஃபி மதுஹப்காரங்க சொல்றது என்ன, ஜும்மாவுக்கு 2 பாங்கு. அப்ப இது என்ன ஷாஃபி மதுஹப், பொய்யில் வழங்கி போச்சா? ஷாஃபி இமாம் சொல்றது என்ன சொல்றாரு, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பாங்கு தான் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, நீ எப்படி 2 ஆக்கலாம் அப்படின்னு அவர் கைப்பட எழுதின கிதாபுல இருக்கிறதை அது ஷாஃபி மதுஹப் ஆகுமா? இவங்க பிந்தி எழுதி வச்சுக்கிட்டு ஷாஃபி மதுஹப் ஆகுமா? அப்ப இவங்க தப்பு செய்யறாங்க. 2 உதாரணத்துக்கு 2 பாங்கு. அதே மாதிரி
உங்க ஊர்ல தர்கா இருக்கா பண்ணதுல இருக்குது. ஷாஃபி மதுஹப் பிரகாரம் தர்காவை இடிக்கணும். ஷாஃபி மதுஹப் பிரகாரம் என்ன செய்யணும்? ஷாஃபி இமாமுடைய கருத்து பிரகாரம் தர்காவை இடிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய காலத்தில், அவர் எழுதுறார், என்னுடைய காலத்தில் நிறைய கபர்கள், இந்த ஷியாக்களுடைய ஆதிக்கத்தினால நிறைய கபர்கள் ஆங்காங்க கட்டப்பட்டு விட்டது. அப்ப என் காலத்தில் உள்ள அறிஞர்கள்லாம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. உடனே என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லா கபரையும் இடிச்சு தள்ளினார்கள், ஒருவரும் அதை ஆட்சேபிக்கல அப்படின்னு யார் எழுதுறா? ஷாஃபி இமாம் அவர்கள் தம்முடைய உம்மு என்கிற நூலில அவங்க காலத்துல கட்டப்பட்டிருந்த கபரை எல்லாம் இடிச்சு தள்ளணும் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப ஷாஃபி மதுஹப்ல பின்பற்றவங்கள தான் என்ன செய்யணும்? அஜித்மாரெல்லாம் நம்ம ஷாஃபி இமாம் கபரை எல்லாம் இடிக்க சொல்லிட்டாங்க, வாங்க இடிப்போன்னு சொல்லணுமா இல்லையா? கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அது பார்த்தே ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஷாஃபி மதுஹப் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா ஓதுறாங்க. இது ஹனபி மதுஹப்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூடாதுன்னு தெளிவா எழுதி இருக்குது. ஹனபி மதுஹப் கிதாபுல இல்லன்னு இருக்கு, அது மீறி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த மதுஹப்ங்கிறதெல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது. பேரு தான் ஷாஃபி இமாம், அவர் காலத்தில் உண்டாகவில்லை. பேர் தான் ஹனபி இமாம் சொல்லிக்கிறாங்க, அவர் காலத்தில் உண்டாகல. எப்ப உண்டாகுது? 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது அவங்களுக்கு சாதகமாக சட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கு சில கூலிப்படை, ஆலிம் சாக்கல்ங்கிற பெயர்ல கூலிப்படைகள் வசதியா எழுதி கொடுத்த சட்டம் தான் மதுஹப் கிதாபுகளாக இருக்கிறது. அதனாலதான் அதுல என்ன வரும் தெரியுமா? தண்ணி அடிப்பாங்க. யாரு? மன்னர்கள்லாம் பேருக்கு தான் முஸ்லிம் மன்னர்கள், அவங்க தண்ணி அடிச்சு போதிலே கிடப்பானுவோ. அதுக்காக என்ன பண்றது? ஃபிக்ஹ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஹனபி கிதாபுல இருக்கு. இப்போ மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கறாங்களே, அந்த கிதாபுல இருக்கிறது, ஒருவன் 10 கிளாஸ் அடிச்சால் போதை வரும் என்றால் 9 கிளாஸ் அடிப்பது தப்பு இல்லை. கிதாபுல ஹனபி கிதாபுல இருக்குது. இது யாருக்காக எழுதுனீங்க? இது அபு ஹனீஃபா இமாம் சொன்னதா இது? அப்ப 10 கிளாஸ் அடிச்சா தான் ஒருத்தனுக்கு போதை வரும்னா 9 கிளாஸ் நிறுத்திக்கணும், அது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதுல எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த ஷாஃபி கிதாபுல எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா பொதுமக்களுக்கு சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் சொல்லி ரொம்ப செஞ்சிருவாங்க, ஆலிம்களுக்கு தான் கரெக்டான அளவு தெரியும் அப்படி எழுதிக்கிறாங்க. அப்படி எழுதிருக்கிறாங்க, மிகப்பெரிய சொல்லல. கத்துமுகு அல்ல அவாம், அவாம்களுக்கு பொதுமக்களுக்கு அதை மறைக்கிறது கட்டாயம், நம்ம மட்டும் கொஞ்சமா அடிச்சுக்கிறது கஞ்சாவை அப்படின்னு சொல்லி கிதாபுல இருக்கு. ஃபிக்ஹ் கிதாபுல இருக்கு. நான் சொல்றது எந்த மதுஹப் கிதாபை இவங்க சொல்றாங்களோ அந்த மதுஹப் கிதாபுல இப்படி இருக்கிறது. அப்ப கஞ்சா அடிக்க சொல்றது ஒரு மதுஹபா? இது ஷாஃபி இமாம் இது சொன்னாங்களா? அப்ப ஷாஃபி மதுஹப் கிதாபுல அப்படி எழுதி வச்சுக்கிறாங்களே. இப்படி எல்லாம் நிறைய, அதாவது பைத்தியக்காரத்தனம்னா அப்படி அந்த மாதிரி ஒரு கேலி கூத்துகள் தான் அந்த கிதாபுகள்ல இருக்குது. இப்ப நீங்க என்ன விளங்கிக்கிறனே, நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஷாஃபி இமாமே இப்படி சொல்ல கிடையாது. என்ன சொல்லல? நான் சொல்வதெல்லாம் நீங்க பின்பற்றுங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? நானும் மனுஷன், என்கிட்ட தப்புகள் வரலாம். இதா குல்து கௌலன் யுஹாலிஃபு கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருக்கு கௌலி, ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா நான் ஏதாவது சொல்லி இருந்தேன்னு சொன்னா ஏன் சொல்ல விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல நீங்க ஏத்துக்கிறீங்க. இதான் ஷாஃபி இமாமும் சொன்னாங்க. அப்ப ஷாஃபி மதுஹப் என்னன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் ஷாஃபி மதுஹப். ஹனபி மதுஹப் என்ன? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் ஹனபி மதுஹப். மாலிகி மதுஹப் என்ன? அது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் மாலிகி மதுஹப். ஹம்பலி மதுஹப் என்ன? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் ஹம்பலி மதுஹப். நம்முடைய மதுஹப் என்ன? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் நம்முடைய மதுஹப். எல்லாம் ஒரே மதுஹப் தான், எல்லாருமே அதான் சொன்னாங்க. இவங்க அங்க பேரை பயன்படுத்திட்டு மீறிட்டாங்க. நம்ம தான் ஒரிஜினல் ஷாஃபியா இருக்கிறோம், ஒரிஜினல் ஹனபியா இருக்கிறோம், ஒரிஜினல் மாலிகியா இருக்கிறோம், ஒரிஜினல் ஹம்பலியா இருக்கிறோம், ஒரிஜினல் தௌஹீத் ஜமாத்தா இருக்கிறோம், ஒரிஜினல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா இருக்கிறோம். ஏன்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னு அத்தனை பேரும் சொன்னார்கள். இவங்க தான் பின்னாடி கெடுத்துக்கிட்டாங்களே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல. அதனால நம்முடைய தொழுகை வணக்கம் எதை செய்வதா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன்ல இருக்குதா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி இல்லைன்னா மறுமையில அழிஞ்சு நாசமாயிரும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்துல போட்டு இப்படி புரட்டப்படும். புரட்டப்படும் போது அவங்க சொல்லுவாங்க, யாலைத்தனா அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை நாங்க கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டிருக்கலாமே, இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே, அதல் உன சபீலா, எங்களை வழி கெடுத்து விட்டாங்களே,
இப்ப அங்க போய் சொல்லுவாங்களா, மறுமையில நரகத்துல போடும்போது அவன் சொன்னா இவன் சொன்னான்னு நாசமா போயிட்டோமே, அல்லாஹ் சொன்னது கேட்காம போயிட்டோமே, ரசூலுல்லாஹ் சொன்னது கேட்காம போயிட்டோமே அப்ப புலம்புவார்கள். அந்த மாதிரி நம்ம புலம்பாம இருக்க வேண்டுமானால் இந்த மதுஹப் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு மதுஹபுடைய இமாம்கள் இருக்காங்களே, அவங்க எந்த கொள்கையை உலகத்துல சொன்னார்களோ குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிறங்க. நாங்களாகவே இருந்தாலும் எங்கள் கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருந்தா தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாங்களே, அதை நம்ம கடைபிடிக்கணும். பெருநாள் தொழுகை பெண்களுக்கு இல்லைன்னு ஹனஃபி மதுஹப்ல எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி மார்க்கமாகும்? ரசூலுல்லாஹ் பெண்களை பெருநாள் தொழுகைக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்கன்னு இருக்கு ஹதீஸ்ல. அப்போ ஹனஃபி மதுஹப் என்ன சொல்லுது? பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுது. இப்ப நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொன்னதை தூக்கி போட்டு எடுத்துக்கணுமா? இப்படி ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய